தகவல் ஆணைய உத்தரவில் மேல்முறையீட்டுக்கு வசதி 31/8/2023 சென்னை செய்தித்தாளில் வரப்பெற்ற விஷயந்தான் இது. அதை முழுமையாக வாசிக்கிறேன், பார்த்து பயன்பெறுங்கள். தகவல் ஆணைய உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் குறித்து மீண்டும் மேல்முறையீடு செய்யும் புதிய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அரசு துறை செயல்பாடுகளை அறிய தகவலறியும் உரிமை சட்டப்படி பொதுமக்கள் மனு செய்யலாம். இதன் அடிப்படையில் 30 நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் பதில் அளிக்க வேண்டும். இதில் பதில் கிடைக்காத நிலையில் மனுதாரர்கள் மேல் அதிகாரிகளிடம் மேல்முறையீடு செய்யலாம். இதிலும் பதில் கிடைக்காத நிலையில் மாநில தகவல் ஆணையத்தில் இரண்டாவதாக மேல்முறையீட்டுக்காக அணுகலாம். இந்த மேல்முறையீட்டு மனுக்களை தகவல் ஆணையம் விசாரித்து மனுதாரருக்கு தகவல் அளிக்க உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கும். இந்த உத்தரவுகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் செயல்படுத்த வேண்டும். ஆனால் பல இடங்களில் அரசு துறை மேல் அதிகாரிகள் தகவல் ஆணைய உத்தரவை செயல்படுத்துவதில்லை. இதனால் பாதிக்கப்படும் மனுதாரர்கள் நீதிமன்றங்களை அணுக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆணைய உத்தரவுகள் கிடப்பில் போடப்படும் நிலையில் அது குறித்து மீண்டும் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு வர புதிய வசதி அமுலுக்கு வந்துள்ளது. இதன்படி கிடப்பில் போடப்பட்ட ஆணைய உத்தரவுகளை செயல்படுத்த கோரி சம்பந்தப்பட்டவர்கள் ஆணையத்தில் மனு செய்யலாம். இது சிறப்பு மேல்முறையீட்டுக்காக விசாரிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தகவல் கிடைக்க ஆணையம் நடவடிக்கை எடுக்கும். இதற்கான மாதிரி படிவத்தை மாநில தகவல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர் பி. கல்யாணசுந்தரம் கூறியதாவது: தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பயன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டது. இதற்கான பிரிவின் அடிப்படையில் மனு செய்தால் ஆணையம் அதை விரைவாக விசாரிப்பதில்லை. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க ஆணையம் தயங்குகிறது. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் 50,000 ரூபாய் வரை இழப்பீடு கோரவும் வாய்ப்பு உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். இந்த செய்தித்தாளில் தெரிவிக்கப்பட்டிருப்பது போல தமிழ்நாடு தகவல் ஆணையம் 2ஆம் மேல்முறையீடு செய்வதற்கான மனுவும் மற்றும் தகவலறியும் உரிமை சட்டத்தில் பிரிவு 6(1) செய்யக்கூடிய மனுவுக்கு தகவல் தரவில்லை என்றால் புகார் தெரிவிப்பதற்கான மனு படிவமும் மற்றும் ஆணையத்திலிருந்து போடக்கூடிய உத்தரவை நிறைவேற்றவில்லை எனில் அதுக்காக ஒரு படிவமும் கொடுத்தாங்க. அந்த படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்டு இப்பொழுது அனுப்பினாலும் கூட சுமார் 1 ஆண்டுகள் ஆகியும் இந்த விஷயங்கள் சரிவர செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை என்பதே மிக வேதனைக்குரியது என்பதை இதில் பதிவு செய்கிறேன்.